Hi Dabba, welcome to Cinnamon Cook Fakes. I am your Moon. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளட்டி வேம்பையரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சாரிடா, நான் ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன், அது எனக்கே தெரியுது. இப்போ தான் ஒரு அளவுக்கு எக்ஸாம் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குடா பப்ளீஸ். சரி, இனிமேல் நான் கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? பேக் சைடு ஏதாவது நாய்ஸஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பப்ளீஸ். அப்புறம் பிஎல் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் டேக்கோக்கஸும் கூட எக்ஸிட் போட்டு கேளுங்க, அப்போ கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ள போமா. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம இதோட முடிச்சிருந்துருப்போம் அப்படின்னா நம்ம ஜின் டே கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருப்பான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதோட தான் முடிச்சிருந்துருப்போம். சரி வாங்க நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஏண்டா கேட்குறதே, அங்கே போகணும்ல, நானும் என்னை லிஃப்ட் ட்ராப் பண்ண வந்தார்ல அவரும் போனோமா. நம்மளும் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வந்துடுவோம். இப்போ ஜின்னும் யூங்கியும் தான் அப்படியே கார்லேருந்து இறங்கி லிஃப்ட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே எல்லாரும் ஜின்னையும் யூங்கியையும் பார்த்து பவ் பண்ணுறாங்க. நம்ம ஜின்னும் யூங்கியை பார்த்துட்டு என்னன்னு கேட்குறான். யூங்கி எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் லிஃப்ட்டுக்குள்ளே போய் நின்றுக்கிறான். நம்ம ஜின் பவ் பண்ணிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போய் நின்றுக்கிறான். ஸோ இப்படி தான் போகிற இடம் ஃபுல்லாக, பார்க்குற இடம் ஃபுல்லாக ஜின்னு யூங்கியும் பார்த்து பவ் பண்ணிட்டே வராங்க. எல்லாத்துக்குமே நம்ம ஜின்னு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே வரான். இப்போ இன்டர்வியூ நடக்கிற ஸ்பாட்டில் தான் உட்காந்துருக்காங்க யூங்கி, ஜின், அப்புறம் இன்னும் சில பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. எல்லாருமே 2 டெஸ்ட்டு ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, ரிட்டன் டெஸ்ட்டு. ஸோ அதில் பாஸ் ஆனவங்களை மட்டும்தான் இன்னைக்கு லைவ் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருப்பாங்க. வைவா மாதிரி சில இன்டர்வியூ வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான இன்டர்வியூ தான். ஸோ அதில் எவ்வளோ பேருக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பையும் அங்கே உட்காந்துருக்காங்க. அது இன்னும் யாருக்குமே தெரில யார் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க எல்லாரும் ஒரு சில பேட் இன்ஃபர்மேஷன், அதாவது நெகட்டிவாக பேசுகிறாங்க கம்பெனி பற்றி. ஒரு சிலர் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. பாசிட்டிவாக பேசினாலும் கூட அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜின்னு தான் அமைதியாக உட்காந்துருக்கான். ஸோ படித்ததெல்லாம், நைட்டு படித்ததெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணிட்டே இருக்கான். நம்ம யூங்கி எல்லாரையும் பார்த்துட்டு அவனுக்கு என்னன்னு உட்காந்துருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் எடுத்து போய் பேசலான்னு போகிறான். அப்போ ஜின்னு தான், ஹலோ யூங்கி, எங்கே போகிறீங்க? ஒரு நிமிஷம் ஜின், பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ, உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இது இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஃபோன் பேச போனோம்னா வேலையிலையும் இப்படி தான் ஃபோன் பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கே யாரோ ஸ்பை இருக்காங்களாம். அது எனக்கு எப்பயோ தெரியும், ஆனால் யாருன்னு தான் தெரியல. நானே படிச்செல்லாம் ரீகால் பண்ணிட்டு அவ்வளோ மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன், பேசக்கூடாதுன்ட்டு. நீங்கள் என்னடானா ஃபோன் வருது பேசிட்டு வரேன்னு போவீங்க. ஜின், இது எனக்கு இம்பார்ட்டண்ட்டான கால், நான் கண்டிப்பாக பேசி ஆகணும், என் கையை விடுங்க. சரி, பேசிட்டு சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். குட், சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியும் போகிறான் வெளியில். இப்போ ஜின்னையும் தான் கூப்பிட்டுட்ருக்காங்க, ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜின்னோடதும் வருது. ஜின்னும் உள்ளே போய் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண உட்காடுறான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். குட் மார்னிங் சார், ஐ எம் கிம் ஷோக் ஜின். எஸ், சிட் டவுன். இட்ஸ் ஓகே சார், நோ ப்ராப்ளம். சிட் டவுன் ப்ளீஸ். ஓகே சார். சார், திஸ் இஸ் மை ஃபைல். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இவனும் ஓகேன்னு சொல்லிட்டே இருக்கான். இப்போது சரி, இன்னொரு டெஸ்ட் இருக்குது, போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ 2-3 பேர்லாம் செலக்டே ஆகியிருப்பாங்க. அதில் ஜின்னும் ஒருத்தந்தான். இப்போ வெளியே போய் உட்காந்துருக்காங்க. என்னது, யூங்கியோட பேருன்னு வரவே இல்லையே. அவர் மின்யூங்கி சுகா இந்த பேர் தானே சொன்னார், அவர் பேர் வந்த மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். வாசலை தேடிட்டே இருக்கான். இவங்க வரவே இல்லை. ஸோ இப்போ இருக்கிற அந்த 2-3 பேரும் உள்ள கூப்பிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையா.
அவங்க எல்லாரும் வேலை கிடைக்கலங்கிற டென்ஷன்ல போயிட்டே இருக்காங்க. இப்போ ஜின்னை தான் கூப்பிடுறாங்க உள்ள. நம்ம ஜின்னும் உள்ள போறான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமெண்ட், சிட் டவுன் ப்ளீஸ். தேங்க்யூ சார். சுகா, கொஸ்டின் கேளு சுகா. ஏய், நான் தான் சொல்லிட்டேன்ல, இவன் தான் இந்த வேலைக்கு கரெக்ட் பர்சன், இவன் தான் இருக்கணும். சுகா, கொஸ்டின் கேளுன்னா கேளு. இன்னும் ஜேகப் இருக்கிற வேண்டிய இடத்துல நீ இருக்க. அவன் தான் சீஃப் கெஸ்டா போகணும்னு சொல்லிட்டு காலேஜ் போயிருக்கான். அதனாலதான் உன்னை கூப்பிட்டதே. இல்லை உன்னை அந்த கம்பெனில இருந்து வேலை பார்க்க சொல்லியிருப்பேன். இதுல என்னடா இருக்கு ஆரம்பு? இன்டர்வியூ எடுன்னா எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்சன் சுகாங்கிற பர்சன் அப்படியே திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க. திரும்பி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஆரம் கிட்ட. இவ்வளவு நேரம் இன்டர்வியூ எடுத்தது ஆரமும் சுகாவும் தான். இப்போ நம்ம ஜின் குழப்பமா பாக்குறான் அந்த திரும்பி இருக்கிற பர்சனை பார்த்து. சுகா, இவர் யோகியா சுகாவா? அவரு சொன்னால எல்லாரும் அவரை சுகான்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்ப அந்த பர்சன் திரும்புறாங்க. பார்த்தா அது யோகி தான். யோகி சார். பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன குழப்பமா இருக்கா? லைட்டா. குழப்பம் வர வேண்டியதுதான். நானும் உங்ககிட்ட சொல்லலையே, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்தது மாதிரி தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் சொன்னதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க அப்படிங்கிறான். அப்போ ஜின்னும் யோசிச்சு பாக்குறான். நானும் அதே கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ போறேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை தான் நினைச்சு பாக்குறான். இப்பதான் அவனுக்கு புரியுது ஸோ இன்டர்வியூ எடுக்க போறான் அப்படின்ட்டு. சாரி சார், நீங்க தான் தெரியாம நான். இட்ஸ் ஓகே. நீங்க என்கிட்ட அந்த மாதிரி பேசலாம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நேரம் இந்த வேலை கிடைச்சிருக்குமானே தெரியாது. ஏன்னா நீங்க ரொம்ப இன்னசென்ட் மட்டும் இல்லை, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவும் இருக்கீங்க. உங்கள் வச்ச எல்லா டெஸ்ட்டையும் நான் பார்த்துட்டேன். ரிட்டன் டெஸ்ட், இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வைவா நடந்த டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்ததையும் நான் கேட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நாளையிலேருந்து ஒர்க் ஜாயின் பண்ணலாம். இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு சைன் பண்ணிட்டு கொடுத்துருங்க, நாங்கள் ஸ்டீல் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜின்னுக்கு இப்போ வரைக்கும் ஷாக் போகவே இல்லை. ஏன்னா யூங்கி அவன் கூட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண தான் வந்திருக்கான்னு நினைச்சிருப்பான். பட் யூங்கி இன்டர்வியூ எடுக்கிற பர்சன் தெரியாமலேயே அவன்கிட்ட அவ்வளோ பேச்சு பேசிட்டு வந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சைன் பண்றான். இங்க ஆரம்ப பார்த்தோம்னா ஜின் முழிக்கிறது, அவன் பேசுறது எல்லாமே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜின் அதையும் நோட் பண்ணிட்டு ஓகே சார் நான் கிளம்பலாம்ல? தாராளமா, நாளையிலேருந்து ஒரு கரெக்ட் டயத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு தான் வெளியே போகிறான். சுகாவும் அப்படியே பின்னாடியே வராங்க. ஹலோ ஜின். சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னும் இவங்க கிட்ட வரான். ஸ்டாஃப்ஸ் இருக்கும்போது என்ன சார்னு கூப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் தான் சொன்னீங்களே உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம், பட் ப்ரைவேட்டாக இருக்கும்போது மட்டும் என்னை யூங்கின்னு கூப்பிடுங்க, ஓகேவா? ஓகே யூங்கி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அப்படியே கட் பண்ணி தேஜின் சைட் பார்த்தோன்னா, அண்ணா என்னண்ணா நீ இப்படி ஃபன் பண்ணிட்டு வந்திருக்க? தேயாங் சிரிக்காத தேயாங், நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபீல் அந்த இடத்துல நீ இருந்து பாருடா, உனக்கு புரியும். என் கூட இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்த பர்சன் நினைச்சதான்டா அவன் கூட அப்படி கடலை போட்டுட்டு போனேன் கார்ல. பார்த்தா அவன் தான்டா இன்டர்வியூ எடுக்கிற பர்சனா இருக்கான்.
அண்ணா நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான்னா உனக்கு எதுவுமே புரியாது. உன்னோட ஓட்டவை வச்சே நீ எல்லாத்தையும் போய் போய் மாத்திக்கிறேன்னா. தியாங் சிரிக்காத தியாங். அண்ணா என்னால முடியல அண்ணா. தியாங் சிரிக்காத அண்ணா. சரி ஓகே, சிரிக்கல அண்ணா. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலண்ணா. நீ கண்ட்ரோல் பண்ணாத, நான் இங்கேருந்து கிளம்புறேன். சரி இந்த நீயும் கேக் சாப்பிடு. கங்க்ராச்சுலேஷன் அண்ணா. நாங்கள் வந்து நல்லபடியாக வைப்போம் சரியா? உனக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணு. ஓகே ஓகே தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங்கில் ஒரு கம்பெனியை தான் காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் ஒருத்தர் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போது கரெக்டாக யாரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. எந்த ஃபூல் அது நாக் பண்ணாமல் உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் கற்று எந்திரிக்கிறான். மேக் தான் வந்திருக்கான். ஹே மேக், நீயா? நான் கூட யாரோன்னு நினச்சி பயந்து கத்திட்டேன். அவ்வளோ டென்ஷன்டா. ஆரம் வா 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 ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேக்கும் ஆரமும் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க. அதை ஏண்டா கேட்குற ஆரம்? இப்போது ஃபுல் மூன் வேறு வருதுல்ல, என்ஜாய் பண்ணும், பார்ட்டி வேறு இருக்குது. ஃபுல் மூன் வருதா? எப்போ? என்ன ஆரம் தெரியாத மாதிரி கேட்குற? அது வந்து அப்படி தான், ஒர்க் டென்ஷனில் அது வந்துட்டு. எதை வேணாலும் மறக்கலாம் ஆரம், நம்ம யாருங்கிறத மறந்துடக்கூடாது. எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதா? உன் கையில் அந்த காப்பு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. இந்த காப்பை தொலைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நீ டெய்லி ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். தெரியும் மேக், ப்ளீஸ் ஜஸ்ட் ஷட் அப். ஓகே ஓகே ஆரம். அப்புறம் மேக் எப்போ கல்யாணம்? சொல்லவே இல்லை. இன்னும் அதுக்கேற்ற பர்சன் பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு ஜஸ்ட் ஃபீல் மை டச்சுங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்டாக இருந்துகிட்ருக்கேன். என்ன நீ எப்படிலாம் மாறின? ஆமாடா, முன்னாடியெல்லாம் பொண்ணுங்களை பண்ணிட்டு இருந்தேன், இப்போல்லாம் பசங்க மேலேயே கண்ணாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு லிஃப்ட் கேட்க ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். செம்ம தெரியுமா? அவன் மட்டும் இன்னைக்கு என் காரில் ஏறி இருந்தா முடிச்சு விட்டுருப்பேன். அதுவும் இல்லாமல் லிஃப்ட் கேட்டான் ஒருத்தன், அவன் செம்மையாக இருந்தான். ஆனால் என்ன, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மாதிரி இருந்தான். இன்னொருத்தன் தான் ஒர்க் போகிற மாதிரி இருந்தான். அதுவும் இல்லாமல் இன்டர்வியூக்கு வேறு போகிறேன்னு சொன்னான். செம்ம அழகாக இருந்தான்டா. அப்படியே அவனை பார்த்தாலே ஜிவ்வுன்னு ஆச்சு தெரியுமா? மேக், இது ஒர்க் பண்ணுற பிளேஸ், இப்பெல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? அவனோட கட்ட அழகு அப்படிடா. சரி போதும் நிறுத்து. ஆரம், நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க வர? அதுக்கான இன்னும் பர்சனை பார்க்கவே இல்லையே, பார்த்தா சொல்கிறேன். நம்மெல்லாம் வேம்பயர் ஃபேமிலிடா. டே மேக், சவுண்டு போடாத, கெட்ட போகுது. ஓ ஆமாம்ல, நான் கூட நம்ம பேலஸில் இருக்கோம் தான் நினச்சிட்டு. ஓகே விடு. இவ்வளோ நேரம் மேக் யாரை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பான் அப்படின்னா ஜின்னையும் தேங்கையும் பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஆமாடா, ஆரம், ஜேஹோப், இவங்க எல்லாரும் வேம்பயர் தான். இன்னும் ஃபியூ டேஸில் ஃபுல் மூன் வருது. அதற்கான பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் மேக்கை வர சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் மேக்கும் வந்திருப்பான். இப்படியே இந்த டேயும் போது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே காலேஜில் இப்போ ஒரு கிளாஸ் ரூமில், ஏய் அது எனக்குடி, குடுறீங்க. ஜிம்மின், அது எனக்கு கொடுத்துரு. ஏய் அது எனக்குங்கிறேன். அது எனக்குடா, குடுடா. அதெல்லாம் தெரியாது, அது எனக்கு தான், குடு. டேய் என்னடா சண்டை போட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும்? ஏ ஓயன் தள்ளிப்போடி, டேய் தள்ளிப்படா.
எப்ப பார்த்தாலும் ஒரு பேனாக சண்டை போட்டே இருக்கீங்க. பேனா என்ன வாங்க வேண்டியதானே? 5 ரூபா, இதை கூட வாங்க முடியல. யாரு சொன்னா 5 ரூபான்ட்டு? இப்ப 10 ரூபா ஆக்கிட்டாங்க தெரியும்ல. கொஞ்சம் பிசினாரி. நான் கூட உனக்கு 10 ரூபா தரேன்டா. அதுக்குன்னு ஒரு பேனா வச்சு 2 பேருமா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? உங்க 2 பேருக்குமே அந்த பேனா இல்ல, எனக்கு தான் அந்த பேனா அப்படின்னு சொல்லிட்டு தேவ அந்த பேனா வெட்டுக்கிறான். இப்போ ஒயனும் ஜிமினும் தான் தேவை பார்த்து செம்மையா முறைக்கிறாங்க. இப்போ குனிய வச்சு குத்துன்னு சொல்லிட்டு நம்ம தேங்க குட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிளாஸ் ரூம்ல ஒருத்தர் என்டர் ஆகுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவங்கள விஷ் பண்றாங்க. சிட் டவுன். இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம காலேஜில் நேற்று ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தாங்க இல்லையா, ஜெய்ஹோப் அப்படின்னு சொன்னோன்னே ஒயன் ஃபேஸ்லாம் பிரைட் ஆகுது. நம்ம தேவும் ஜிமனும் அவளை பார்த்து வலியுது தோச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஜிமினு. அப்போ ஒயன் தான், உனக்கு தெரிஞ்சு பிடிச்சா ஜீவினா, அதான் பச்சையா வயல எழுதி ஓட்டி இருக்கே, இது சொல்லவா வேணும் அப்படின்னு தேங் சொல்றான். இப்போ ஒயனும் தேங்க ஜிம்னியும் பார்த்து ஒரு மாதிரி வைக்கப்பட்டு சிரிக்குது. அப்போ அங்க அந்த ப்ரொஃபஸரும் காய்ஸ், ஜெயோப் சார் வந்து இன்னைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு. ஸோ அந்த மீட்டிங்க்கு எல்லாரும் போயிடுங்க, ஓகேவா? நேராக ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் முடிச்சுட்டு ஓப்பன் ஆடிட்டோரியத்துக்கு போயிடுங்க, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அந்த ப்ரொஃபஸரும் மூவ் ஆகுறாங்க. இப்போது லஞ்ச் டைம் தான் வருது. ஒயன் ஜிமின் தேங் 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ், யாருன்னு சொல்லிட்டு ஒயனும் ஜிமின்னு பார்க்குறாங்க. தேங்க்கு பின்னாடி தான் அந்த பர்சன் நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஒயனும் ஜிமினும் மூஞ்சியில் லைட்டாக பிரைட் ஸ்மைல் வருது. ஷியோர், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறா. ஜிமினும் ஆமாம் தம்பி, அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இல்லாத பிளேஸா, வாங்க தேயாங் பக்கத்தில் பிளேஸ் காலியாக தான் இருக்குது, வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்றான். இப்போது தேயாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இவனை எதுக்குடா விட்டுங்க? ஏய் எந்திரா. என்ன சீனியர், ஜூனியரு நல்லா சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ ரகடாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உனக்கு என்னடா ஹேண்டில் பண்ணணும், அதுவும் சாஃப்டாக ஹேண்டிலா? சீனியர் இப்போ எதுக்கு பொங்குறீங்க? இந்த ஜேகேக்கு யார் யார் பக்கத்தில் வந்து உட்காருவேன்னு சொல்லிட்டு ஏங்கி போயிருக்காங்க. ஆனால் வந்த 2வது நாள்லையே என்னை இப்படி ரகடாக ஹேண்டில் பண்ணுறீங்களே, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு எந்திரிச்சு போறியா? என்ன சீனியர், இவ்வளோ ஆசையாக உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரலாம் அப்படின்ட்டு வந்து எனக்கும் இங்கே இடம் கிடைக்குமான்னு கேட்டால் அவங்க 2 பேரும் ஓகே சொன்னாலும் நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்க அப்படின்னும்போது, அப்போ ஒயன், ஜேகே நீங்கள் என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோங்க, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தேவங்கோ ஜேகே பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, போனா போது உக்காந்துட்டு போ. எனக்கு இந்த போனா போதுன்னு மூஞ்ச சுழிச்சிட்டு சொன்னால எனக்கு வேண்டாம் இந்த பிளேஸ். வேற என்ன பண்ணணும்? உட்காரணும்னா உட்கார, லஞ்சு கிளம்பு. ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஹலோ ஜேகே, எங்கே போறீங்க? வந்து உட்காந்துக்கோங்க. ஆமாம் வந்து உட்காந்துக்கோ, நான் கூட என் பிளேஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா போய் தேன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஜேகே ஜிமின் உட்காந்துருந்த பிளேஸில் வந்து ஒயன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். நம்ம ஜேகே என்னடான்னா தேவை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஒயனும் தான் இன்னைக்கு ஜேஹோப் வந்து நம்மள்கிட்ட ஏதோ சொல்ல போகிறாரு, அதனால தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு ரோவில் போய் உட்காருவேன். ஏய், ஃபஸ்ட் ரோலெல்லாம் உட்காந்தா கொஸ்டின் கேட்பாங்கடி, நம்ம லாஸ்ட் ரோவில் போய் உட்காந்துக்கலாம். அதுவும் 3rd இயருக்கு மட்டும்தான். 3rd இயரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் போய்ப்பாங்கடி, நம்மளாம் லாஸ்ட்டு போய் உட்காந்து எல்லாம் அரட்டடிக்கலாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான்.
இப்போது தேங் தான் எதுவுமே சொல்லாமல் 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது அவனோட கால் ஏதோ சொரஞ்ச மாதிரியே இருக்கு. கீழே குனிஞ்சு பார்க்குறான், ஏதோ யாரோ கால் மாதிரியே இருக்கு. பார்த்தா ஒயனோட கால் மாதிரி தெரியல. அப்படியே மேலே நிமிர்ந்து பார்க்குறான். ஜேகே தான் ஒரு மாதிரி நம்ம தேங்க பார்த்து சிரிக்கிறான். நம்ம தேங் பார்க்குறான், அப்படியே கண்ணாலே காலை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜேகே முடியாதுங்கிற மாதிரி சைகையிலே கண்ணாலே சொல்கிறான். அப்போது தேங் தான் அவனோட கால் வச்சு ஜேகேவோட காலை ஓங்கி ஒரு எத்து விட்டுறான். சீனியர் அப்படின்னும்போது 2 பேரும் பார்க்குறாங்க, ஒயனும் ஜிமினும். என்னாச்சு ஜேகே, என்னாச்சு, ஏன் கத்துற? அவனுக்கு காலில் எறும்பு கடிச்சிருச்சு போல, அதான் கத்துறான். ஆமாங்க சீனியர், பெரிய எறும்பு கடிச்சிருச்சு. அதுவும் அந்த எறும்பு இங்கே பக்கத்தில் இருக்கு பாருங்க அப்படின்றான் ஜேகே. நம்ம ஜிமின் தேவ ஒரு மாதிரி பார்க்குறான். ஒயன் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறா. இப்படி இந்த லஞ்ச் அப்படியே முடியுது. இப்போ அந்த மீட்டிங்ல தான் காட்டுறாங்க, ஜெஹோப் ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கான். கீழே ஃபர்ஸ்ட் ரோல ஜிமின் வி ஒயன் இருக்காங்க. ஒயன் விக்கும் ஜிமினுக்கும் சென்டர்ல இருக்காங்க. அவங்க ஜெஹோப்பை பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் வீமின் 2 பேருமே வந்து ஒயனை பார்த்து செம்மையா முடிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா, என்ன அழகான இருக்கிற. இவர் ஒரு கம்பெனியோட சிஓன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுவும் ஜோங்ஹாஸோட இண்டஸ்ட்ரி வேற லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்புறதா இருந்துச்சு. வாய் விட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. இத ஜிமினும் வியும் பார்த்துட்டு இருக்கும்ல, எப்படி இல்லாம போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் ஒயனே ரியலைஸ் ஆகுறா. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச வேண்டியவங்களா பேசிட்டு இப்போ சீஃப் கெஸ்ட்டை தான் பேச வைக்கிறாங்க. சீஃப் கெஸ்ட் வந்து பேசுறாங்க, இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணதுக்கு, அதுவும் இல்லாமல் எல்லாரும் வந்து அசம்பிள் ஆனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காரு. பொதுவாக யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தால் எல்லாரும் தூங்கி தூங்கி வழிவாங்க, அப்படி இல்லைன்னா ஸோ ஊ அப்படின்ட்டு கத்துவாங்க, அவங்களுக்கு பிடிக்காம உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா அப்படி கிடையாது. எல்லாரும் பல்ல காமிச்சிட்டு அவர் என்னதான் பேச போறாருன்ட்டு ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேஹோப் தான், என்னோட பேர் ஜோங்ஹாஸா, எல்லாருமே என்ன ஜேஹோப் அப்படின்னு ஷார்ட்டாக கூப்பிடுவாங்க. அதுக்கும் எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்போ ஜேஹோப் தான், நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வந்ததை சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க கை தட்டினா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன நான் சொல்ல வந்தது நீங்க கை தட்டியே என்ன மறக்க வச்சிருவீங்க போல இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன், அப்புறம் நீங்க கை தட்டுங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற உட்காந்துருக்கிற கூட்டம் எல்லாம் ஓகேன்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தா ஒயந்தா கிடந்து கத்துறா ஓகே அப்படின்ட்டு. நம்ம வீமின் ஒயனை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. இப்போ ஒயனும் அவரை பார்த்து பல்ல காமிச்சிட்டே இருக்க. நம்ம ஒயன் ஃபர்ஸ்ட் ரோல தானே உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம ஜேஹோப் வந்து சென்டரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் அப்படிதான் ரவுண்டாக அப்படியே பார்த்துட்டு பேசிகிட்டே இருக்கான். ஸோ இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு, உங்கள் காலேஜில் இன்டர்ன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் எல்லாருக்குமே இன்டர்ன்ஷிப்புங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம காலேஜ்லேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஹெச்ஓடி தான் சொன்னாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நம்ம கம்பெனியில் ஃப்ரீயாக டொனேட் பண்ணுறோம், ஐ மீன் இன்டர்ன்ஷிப். ஓகே, உங்களுக்கு யாருக்காவது அதை ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்பெனி மொத்தம் 7 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. 7 இண்டஸ்ட்ரியிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் நாங்கள் ஃப்ரீயாக டொனேட் பண்ணுறோம், கூட சர்டிஃபிகேட்டோட. ஓகே,
அப்படின்றாங்க. எல்லாரும் ஊன்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. ஒரு சிலருக்கு இன்டர்ன்ஷிப் போயே ஆகணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலர் ஜேஹோப் கம்பெனி தானே, நாங்கள் கண்டிப்பாக போவோம், அவங்களோட பிரதர்ஸ் எல்லாம் இன்னும் அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ ஜேஹோப் தான். எல்லாரும் ஒரு நிமிஷம் சைலண்டாக இருங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வருது என்னன்னா, ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு பேட்ச்க்கு 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தான் நான் எடுத்துக்குவேன். அதுவும் என்கிட்ட லேர்ன் பண்ணுறவங்க வெறும் 3 மெம்பர்ஸை தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ யார் ஃபஸ்ட்டு 3 மெம்பர்ஸ் பேர் கொடுக்குறாங்களோ, அது மட்டும் இல்லை, யார் பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்கள தான் நான் எடுத்துக்கிடுவேன். ஸோ உங்கள் காலேஜில் 1 மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாமே, ஸோ இப்போ வர லீவுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் லீவெல்லாம் முடிஞ்சு இப்போ காலேஜ் லீவ் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா பிரின்சிபல் சார் அப்புறம் உங்களோட ஹெச்ஓடி எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்போது இந்த 1 மந்த் காலேஜ் முடிஞ்சு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் 1 hour தான், நீங்கள் வந்து தாராளமாக வந்து இன்டர்ன்ஷிப் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு தேவையான ஒர்க்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகிற சர்டிஃபிகேட்டையும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தேங்க்யூ சொல்லும்போது ஒய்யனை பார்க்குறான் நம்ம ஜெய்ஹோப். அப்படி வின் பண்ணிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறா. நம்ம ஒய்யனை அப்படியே ஆட்டில் கை வச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே சேர்லேயே சாஞ்சிக்கிறா. விளற மாதிரி போறா. வீமின் 2 பேரும் தான் பிடிச்சிட்டு, ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடி. ஆமா ஜிமினா, இவளை இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள தீர்த்து கட்டுறதை விடுங்கடா. நான் இன்டர்ன்ஷிப்க்கு அவரோட கம்பெனியில் தான் ஜாயின் பண்ண போறேன். அதுவும் பெஸ்டான 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆமே உங்க 2 பேரோட பேரை சேர்த்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணி ஆஃபீஸ் சைட் பார்த்தா நம்ம ஜின் தான் ஒர்க்கர். அவனோட சீனியர் ஸ்டாஃப் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கான். டைம் இப்போது 2 o'clock இந்த மாதிரி ஆகுது. அவனுக்கு தேவையான கொஞ்சம் சில ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு என்னென்ன கற்றுக்க முடியுமோ அதை விட அதிகமாகவே நம்ம ஜின் வந்து கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது லன்ச் டைம் ஆகுது. ஸோ லன்ச் விட்டுறாங்க ஆஃபீஸில். இப்போது நம்ம ஜின்னா சாப்பிட்றதுக்காக அவரோட சிஸ்டம் பக்கத்துலேயே லன்ச் ஓப்பன் பண்ணுறாங்க, லன்ச் பாக்ஸை. ஸோ அப்போது அவரோட பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது மேக் தான். ஹலோ மிஸ்டர், என்ன ஞாபகம் இருக்கா? இல்லையே, யார் நீங்கள்? இந்த கம்பெனிக்கு சீனியர் ஸ்டாஃபா? இல்லை. அப்புறம் வேறு யார் நீங்கள்? இன்னும் தெரியலையா? ஆமாம், எனக்கு என்ன லஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து இவங்க தான் வரான். ஹை ஜின் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மேக், ஹோ உன்னோட நேம் ஜின்னா? ஏய் மேக், இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை சுகா, நேற்று இவர் என்கிட்ட லிஃப்ட் கேட்டார், அது இவருக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேக் சொல்கிறான். அப்போ தான் ஜின்னுக்கு ஞாபகம் வருது. ஸோ அவங்க லிஃப்ட் கேட்டது இவன்கிட்ட தான், உன்னோட பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் அவனுக்கு மைண்டுக்கு வந்து அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து எந்திரிச்சு நிற்கிறான். சார் இவர் யார்? இவனா? இவன் எங்களோட அல்ல கை. ஏய் யூங்கி, வார்த்தை அளந்து பேசுடா. நீ ஃபஸ்ட்டு வார்த்தை அளந்து பேசு மேக், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறியா அப்படிங்கிறான். இப்போ சுகா இதுக்கு மேக்கிட்ட எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா, நேற்று சொன்ன ஆரம்பிக்கிட்ட நேற்று மேக் சொல்லியிருப்பான் இல்லையா. ஸோ சுகா கிட்ட வந்து சொல்லியிருப்பான். ஸோ சுகாவும் கொஞ்சம் கேராக தான் இருக்கான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று வந்து இந்த பக்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது, லிஃப்ட் கேட்டது எல்லாமே வந்து ஜின்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லும்போதே அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் மேக் ஜின் கிட்ட வரும்போது கொஞ்சம் கேராகவே இருக்கான். ஸோ இப்போ யூங்கி தான், இந்த இடத்த விட்டு கிளம்பு மேக், எனக்கு ஜின் கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு என்ன பேசணும்? முன்னாடியே பேசு.
இது எங்களோட பர்சனல், அவங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யுங்கி இப்போ எதுக்கு சண்டை போடுறீங்க? நீங்கள் அமைதியாக இருங்க ஜின், உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஆரம் தான் அவனோட கேபினை ஓப்பன் பண்ணி வெளியே வர்றான். பார்த்தா அவங்க 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ஸ்பாட்டுக்கு ஆரம் வந்துட்டு, இங்கே என்ன கூட்டமாக என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஆரம், இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போது ஆரமும், மேக் நீ போய் என் கேபினில் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போது மேக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மேலேருந்து கீழே ஒரு நோட்டம் விட்டுட்டு போகிறான். அப்போது அந்த இடத்துல ஆரம் இவங்க கிட்ட, என்னாச்சு ஜோகா, ஏன் அவன்கிட்ட இவ்வளோ ஹாஸாக பிஹேவ் பண்ணுற? நேற்று சொன்னதுக்காகவா? நேற்று சொன்னதுக்கும் அவன் எந்த பையனை பார்த்துருந்தாலும் எனக்கு கடுப்புக்கு இதெல்லாம் வந்திருக்காது. இந்த ஜின்கிட்ட நேற்று நடந்ததுருக்கான். என்ன சொல்கிற? எனக்கு புரியல. நேற்று நீ சொன்னல, அதாவது அவன் அவன்கிட்ட சொன்னான்ல, அது வேறு யாரை பற்றியும் இல்லை, இவனை பற்றி தான் சொல்லியிருக்கான். ஃபூல், இடியட். எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது ஆரம். சரி இப்போ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? விடு, கூல். ஜின், நீ மேக்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருந்துக்கோ, புரியுதா? நீ என் ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசனால் தான் உன்னோட கேர் இது பண்ணி சொல்கிறான். ஸோ இப்போ இது பிரேக் டைம், நம்ம எல்லோரும் சேர்ந்தே லஞ்ச் சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜின்னும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். ஸோ ஈவினிங் டைம் இந்த மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போது காலேஜ் சைடு பார்த்தா நம்ம ஜிமின், ஒயன் எல்லாரும் பைக் பார்க்கிங் கிட்ட தான் இருக்காங்க. இப்போது டே தான், இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு என் அண்ணன்ட்டு ஒர்க் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டே ஆகணும். என் அண்ணன் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போது ஜிம்னும் வயனும், எந்த பிளேஸ் தேவங்க? இன்னைக்கு மார்னிங் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஐ ஜியப்பு, வலிது தோச்சுக்கோ. சரி சொல்லு என்ன சொல்லு. அவங்களோட பிரதர்ஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான். வாவ் சூப்பர், அப்போ நமக்கு இன்டர்ன்ஷிப் அந்த கம்பெனியில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்னு சொல்கிறப்போ அவளை பார்த்து முடிச்சுட்டு, இந்த வடிவேல் தலையில் இந்த கொண்டே இருந்தது மறந்தது மாதிரி என் பக்கத்தில் நீ இருக்குன்றதை மறந்துட்டேன் சே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நானும் உங்க கூட வீட்டுக்கு வரலாமா அப்படின்ட்டு பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ். யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தாங்க இருக்கிறது ஜேகே தான். எங்கள் வீட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போற? குரூப் ஸ்டடி பண்ண போறியா? அப்படிதானே வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய மேட்ரு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஜேகே. இதோ பார், இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத, என்ன விஷயம்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு கிளம்பு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சில புக்ஸ் தேவைப்படுது, ஸோ உங்கள் சீனியர்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ப்ரொஃபஸர் தான் சொன்னாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட போய் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். புக்கெல்லாம் கிடையாது, நாங்கள்லாம் அப்பப்போ வித்துடுவோம். இல்லையே, என் ப்ரொஃபஸர் சொன்னார், தெரியும் சீனியர்கிட்ட வாங்கிக்கோ, அவர்கிட்ட யாருமே புக் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அவர்கிட்ட புக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ அவன் 3rd இயர் படிக்கிறான், அதனால நீயும் போய் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். உங்ககிட்ட வந்தா நீங்கள் வித்துருவேன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கம்மியாக தான் படிப்பீங்களா? ஓ மை காட், இப்போ உனக்கு என்ன புக் வேணும்? நீங்கள் புக்கு கொடுத்தா நான் பாட்டுக்கு என் ஒர்க்கு பார்த்துட்டு போயிடுவேன். ஸோ அதை சொல்லதான் லஞ்சுக்கும் வந்தேன். நீங்கள் தான் என்கிட்ட எறும்பு கடி வைத்தியம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒயனும் ஜிமினும் இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ ஒயன் ஜிமின் காது கிட்ட போயிட்டு ஜிமினும் ஒயன் பக்கத்தில் வந்துக்கிறான். டே ஜிமினா சொல்லுடி, இவங்க 2 பேரும் என்னடா ரொம்ப நாளாக பழகப்பட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க? அதான் நீ எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை 2 பேருக்கும் சம்திங் சச்சே, நத்திங் ஜிமினா, தேயான் அப்படிப்பட்டும் இல்லை.
ஆமாம், தேவை அப்படிப்பட்டவன் இல்லைத்தான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா ஒயன், இந்த ஜங்குக்கு பார்க்கும்போது எனக்கே ஒரு ஃபீல் தெரியுமா? தம்பி நேரம் என் கூட இருந்திருந்தா எப்படி இருந்துக்குமோ அதே மாதிரி அவனும் இருக்கான். தம்பி சின்ன பிள்ளையில இருந்து பார்த்திருந்து இப்போ வளர்ந்துருந்தா கண்டிப்பா அவன் ஜேகே மாதிரி தான் இருந்திருப்பான் தெரியுமா? ஸோ இப்போ எதுக்குடா எமோஷ்னல் ஆகிற? நீ ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. ஜேகே, நீ சொல்றது ஓகே தான், என்கிட்ட புக் இருக்குதான், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அப்போ எந்த நம்பிக்கையில் என்கிட்ட வந்து கேட்குற? நீங்க என்ன அந்த புக்கை ரூம்குள்ளே வச்சு பூட்டி பூஜை பண்ண போறீங்களா? இல்லை அதில் ஏதாவது ரகசியம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இருந்தாலும் இந்த வாய்க்கு ஒன்று குறைச்சல, உங்ககிட்ட என்கிட்ட இருந்தெல்லாம் புக்கு கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறியா இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்கு புக்கு வேணும், முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பைக்ல ஏறி உட்காந்துக்கிறான். ஜிமின் அவன் பின்னாடி உட்கார போகும்போது, ஹலோ அண்ணா, நீங்கள் தள்ளி போய்க்கோங்க, நான் இன்னைக்கு இவர் கூட வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் தான் ஒயனோட நெய்பர் ஆச்சே, நீங்கள் அவங்க கூட போய்க்கோங்க. இப்போ ஜிமினும் ஒயனும் தான் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அடே பாவி, நீ எங்களுக்கு விட்டு விலகி போன்னு சொல்ல வேண்டியதானேடா, இப்படி பச்சையா நடிக்கிறீங்களாடா 2 பேரும். டே ஜிமினா, யாரா பச்சையா நடிக்கிறா? இவனா ஏதாவது பண்ணா நான் பொறுப்பாக முடியுமா? டே வண்டி விட்டு கீழே இறங்கு. முடியாது, இறங்குன்னு சொன்னேன், முடியாது, நீங்க புக்கை கொடுங்க, அப்போதான் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போது வியும் வேறு வழி இல்லாமல் இவன் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் 2 பேரும் இப்போ வியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒயனோட வண்டி பஞ்சர் ஆகிருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், வியும் ஜிமினும் தான் ஒன்றா வந்திருப்பாங்க. எப்பயும் காலேஜ்க்கு ஜிமினோட வண்டியில் தான் வி வருவான். ஸோ மார்னிங் வரும்போது ஜிமின் ஓட்டிட்டோம், ஈவினிங் போகும்போது வி ஓட்டிட்டோம், இப்படி தான் போவாங்க. ஒயன் வந்து தனியாக ஒரு பைக் வச்சுருப்பா, ஸோ அதில் தான் வருவாங்க. ஸோ இப்போ அதுவும் போயிடுச்சு, இப்போ வேறு பைக்கே இல்லை, அதனால அவங்க 2 பேரும் போச்சு. இன்னைக்கு அந்த கூட்ட நெரிசல் பஸ்ஸில் தான் போயாகணும் போலையே. பஸ் வேறு எங்கே போட்டேன்னு தெரியல, பேக்கில் இருக்கா இங்கே இருக்கோ அப்படின்ட்டு பேக் ஃபுல்லாக செக் பண்ணுறா. போச்சு பஸ் போச்சு. டேய் உன்கிட்ட இருக்கா பாருடா. என்கிட்ட இல்லை ஒயன், நீ எல்லாம் எதுக்குடா காலேஜுக்கு வர லூஸு? ஏய் இந்த பாரு, லூஸ் ஈஸுன்னு சொன்னேன், அப்படிதான். வா அங்கே போய் லிஃப்ட் யார்ட்டையாவது கேட்போம். நம்மளுக்கு இப்போ அவனோட நிலைமை வந்துருச்சுல்ல ஜிமினா? ஆமாடி, அவனோட நிலைமையை போய் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் லூசு பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்க்கிங்க்கு சீஃப் கெஸ்டான ஜேஹோப் தான் வரான். அவங்க கூட யாருமே வரல. இவங்க 2 பேர் இப்போ எதில் போகிறதுனே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க சீஃப் கெஸ்டான ஜேஹோப் தான் கார் எடுக்கிறதுக்காக அந்த வழியாக வரான். ஸோ அப்போது நம்ம ஒயன் பார்த்துட்டு, லிஃப்ட்டுக்கு ஆள் கிடைச்சாச்சு ஜிமினா, என்னடி சொல்கிற? அத்தோ அங்கே பாரு. ஐயோ, அவரு கூட போனா உன்னோட சாவு மணி என் காதில் கேட்குதுடி. டே ஜிமினா, என்ன பேசுகிறா? ஐயோ, நீ ஊதி கெடுப்பிய பதி, அதை சொன்னேன். அதெல்லாம் அவர் முன்னாடி கிடையாது, அவரை தூரத்துல இருந்து பார்க்கும்போது மட்டும்தான். போமா அவர் கூட. ஐயோ, நான் வர மாட்டேன்ப்பா, நீ வந்து தான் ஆகணும் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு நேராக ஜேஹோப் கிட்ட நடந்து போறா. இப்போ ஜேஹோப் கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உட்காரும்போது, எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க என்ன? சார், எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போது நம்ம ஜேஹோப் ஜிமினையும் ஒயனையும் ஒரு மதுரலுக்கு வர்றான். அது ஒன்றும் இல்லை சார், எங்களோட வண்டியில் யாரோ காற்று பிடுங்கி விட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் உங்கள் காரில் வீட்டு வரைக்கும் விட முடியுமா ப்ளீஸ்? போகிற வழியில் நாங்கள் இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஒரு மாதிரி
பயந்துக்கிட்டும் பதட்டத்தோடையும் கை நடுங்கிக்கிட்டு கேட்குறா நம்ம ஜெயோ. ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஜெயோ முன்னாடி போய் உட்காந்துக்கிறான். வயனும் ஜிமினும் பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா கார்ல அப்படியே ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜின்னையும் சுகாவையும் பார்த்தோம்னா, யூங்கி இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா ப்ளீஸ்? எதுக்கு? சின்ன ஒரு ஃப்ரெண்டா உங்களை நான் என் வீட்டுக்கு இன்வைட் பண்றேன், நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க. வரமாட்டேன்னு சொல்லலையே, எதுக்குன்னு தான் நான் கேட்டேன். வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்டு போகலாமே, அது ஒன்றும் நல்லா சமைப்பேன் தான். அப்படியா, சரி ஓகே, உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டின்னரே சாப்பிட்டு போகிறேன், ஓகேவா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பின்னாடி ஆரம்பம் சுகா வா கிளம்பலாம். ஆரம் நான் இன்னைக்கு ஜின் வீட்டுக்கு போகிறேன். ஜின் வீட்டுக்கா? எதுக்கு நீ போகிற அப்படின்ட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு ஆரம்ப. இப்போ சுகாத ஆரம்ப பார்த்து, இப்போ நீ எதுக்கு கத்துற? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போகிறேன், அப்போ நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜின், ஹை நீங்களும் வரீங்களா, சூப்பர், அப்போ போகலாம். ஹலோ, நான் உன்னோட சிஓ, மறந்துடாத. அவன் வேணா உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இடம் கொடுக்கலாம், ஆனால் நான் அப்படி கிடையாது, புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜின் ஒரு மாதிரி சேடாக மூஞ்சி வச்சுட்டு, ஓகே சார். டேய் இப்போ எதுக்குடா ஜின்னை அதட்டுற? அவனை அதட்டுனா உனக்கு என்ன? இந்த பாரு ஆரம்பு, இந்த மாதிரிலாம் சொல்ல தெரியாத. நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஜின் வீட்டில் டின்னர் சாப்பிட்டு தான் வருவேன். அப்படி இல்லைன்னா என்ன, இன்னைக்கு நைட் அவன் வீட்டில் தங்கினா கூட தங்கி வருவேன், அப்போ நானும் வருவேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் வாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போது அங்கேருந்து மேக் தான் வரான். ஆரம் நான் ரெடி, கிளம்பலாமா? மேக் இன்னைக்கு நீங்கள் பார்த்து போயிடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாங்கள் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். அப்போது சுகாவும் ஆரம்ப பார்த்து கண்ணடிச்சிட்டு, ஆமாம் மேக், எனக்கும் இங்கே நைட் ஒர்க் இருக்குது, ஸோ நான் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னும் போது அப்போ ஜின்னுக்கிட்ட தான் மேக் வரான். நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆரம் தான் முன்னாடி வந்துட்டு, அவனும் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண தான் போகிறான். இப்போது ஆரம் தான் மேக் காதுகிட்ட போயிட்டு, உனக்கு தான் ஃபுல் மூனில் பார்ட்டி பண்ணுறதுக்கு ரெடியாக நிறைய ஒர்க் இருக்குது, போய் நீ பேலஸில் போய் ஒர்க் பண்ண, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ மேக்கும், நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலையா போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மேலே கீழே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆரம்புக்கு செம்மையாக கோவம் வருது, டென்ஷனாக இருக்குது, அவன் இப்படி மேலே கீழே பார்த்துட்டு போகிறது. இப்போ ஜின், சுகா, ஆரம் 3 பேருமே ஜின்னோட வீட்டில் தான் இருக்காங்க. இப்போது அந்த இடத்துக்கு நம்ம வேயும் ஜெக்கியும் தான் வந்து இறங்குறாங்க. சரிடா, இதோட இந்த பாட்டை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒன் ஷர்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ டிஎம் பண்ணலாம். டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகேடா, பாய், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.